இந்த உக்ரைனோட அதிபர் இருக்கிறாரு இல்லைங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் செஞ்சுட்டே இருக்கிறாருங்க அவர். சும்மா ஆகாவளி வேலையும் செஞ்சுட்டே இருக்கிறாருங்க அவர் ஆக மொத்தத்துல. அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவரோட சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுக்கிறாரு. அது நம்ம முன்னாடி போன பதிவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, காதுல போய் எட்டிடுச்சு போல இருக்குது. அதனால ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணா திரும்பி அவங்க திருப்பி அடிக்கதான் செய்வாங்க அப்படிங்கிறது போல. ரெண்டாவது திமித்ரி மெதுவதேவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. உக்ரைன் வேணுங்கிறீங்க அவ்வளவுதானே, நாங்க துளி கூட்டு பகுதி விட்டு வைக்கணும், அதை வேணா வச்சுக்கோங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல. இந்த போலாந்து அந்த மேப் லோட் ஆயிருக்கும். ஒரு இன்ச்சுக்கு கூட இல்ல, ஒரு இன்ச்சு சரி போனா போதுமே அப்படின்னு இந்த அளவுக்கு மனசு இருக்கிறது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். போலாண்டுல பஃபர் ஜோன் அது உக்ரைன் மாத்தாம உக்ரைன்ல ஒரு சின்னூண்டு பகுதி அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் எங்களுக்கு தான் அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதையும் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டா ட்ரம்ப் அவர்கள் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இயக்கு தப்பான வேலைகள் செய்யறதுனால, ரஷ்யா இது போல செய்யறதுனால இது இதே பேச்சே தீர மாட்டேது ரெண்டு பேத்துக்குள்ள, வேஸ்ட் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு முடிவு பண்ணிட்டாரு என்னமோ தெரியல. ஏன்னா உக்ரைனோட மீடியாக்கெல்லாம் வந்து பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல உக்ரைனையே பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தர முடியாது, அது மட்டுமே அப்படின்னு பார்க்க முடியாது. ஜோ பைடன் அவர்கள் வேணா அப்படி இருந்திருக்கலாம், அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது நடந்துருச்சு. அதுக்காக அதையே உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க, அதையெல்லாம் பார்த்து சரி பண்ணணும். இதையவே உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஃபோக்கஸ் லைட் அடிச்சுட்டு. அதனால வேண்டாம், நம்ம மத்த எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அமெரிக்கா தரப்புல இருக்கிறாங்க. ஏன்னா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வேணும், எவ்வளவு வேணா தரும் கொடுங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து கேட்டு பார்த்துக்கிறாங்க. அமெரிக்க தரப்புல இருந்து பல இடங்களுக்கும் தரணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதில்ல உக்ரைனுக்கு. ஸோ அதனாலதான் என்னமோ யூரி இங்காட் அவர்கள் அது வேஸ்ட்டுங்க அப்படிங்கிற சொன்னாரா என்னன்னு தெரியல. பட் ஆனா அமெரிக்கா இப்போதைக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தந்தாலும் வேஸ்ட், ரூப் இல்லை, அது எதுவும் செய்ய போறது இல்லை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவர் இதுக்கு மேல உக்ரைன்ல வேஸ்ட்டுங்க கான்சென்ட்ரேட் பண்ணது, மற்ற பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்தாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அந்த இழப்புகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரைக், அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து பண்ணா அடுத்தது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஈவினிங் பதிவுல ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன நடந்திருக்கு ஏதுங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஆனா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தி ஆயிட்டாரு அப்படிங்கறதே அதுல இருக்கக்கூடிய விஷயம். அது தெரிஞ்சதுதான். இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி உடஞ்சு போன தேப் இருக்காது மாதிரி ஒன்னையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு இவரு அப்படிங்கிறது போலதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரச்சு பார்க்க முடியுது. ஏன்னா இப்படி சொல்லுவாரு, அடுத்த பேச்சுவார்த்தையும் பாரு, அப்புறம் பேசுறேன் பாரு, அப்புறம் அழுத்தம் தருவேன் பாரு, சாங்ஷன் போடுவேன் பாரு, அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து இவங்களுக்கு இதே வேலைன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது போலதான் செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. கடந்த சில நாட்களா இதே செய்திகள் தான் ரிப்பீட் மோட்ல வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. சரி, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்ப அப்படியே இஸ்ரேல் காசாக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஸ்கூல்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க, டிப்ளமேட்ஸ் வரும்போது ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் மேல இருக்கு. இஸ்ரேல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்லாம் போயிட்டு இருக்கு, அவநம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு யூரோப்பியன் யூனியன்ல இஸ்ரேல் செய்யக்கூடிய சில வேலைகள்னால அப்படிங்கிற பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கே தவிர உதவிகள் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன், அது போல பேச்சுக்கள் மட்டும்தான் என்கிட்ட இருக்கே தவிர செயல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. இஸ்ரேலுக்கு ஆதரவான செயல்கள் தான் இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இது எப்படி இது போல தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கனால உயிரிழப்புகளோட விகிதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் தாக்குதல் பண்றதுனால குழந்தைகள் அதிக அளவுல இறக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நடந்த அந்த பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமூகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத இதே ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார். ஆனா இதே ஈரான் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அக்ரிமெண்ட்ல எதுவும் ரீச் ஆகலைங்க, பேசிட்டு இருக்கோம், கன்செஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான், முடிவுகள் எட்டப்படலை அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதே போலதான் ட்ரம்ப் அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே பிரச்சனையை முடிக்கவும் மாட்டுறாங்க, முடிக்கிறதுக்கும் விட மாட்டுறாங்க, ஜப்பும் டைம் மாதிரி இழுத்துட்டே இருக்கணும், அதை பேசிக்கிட்டே இருக்கணும், எஃபோர்ட் போடுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும். எதுக்கு மீடியா ஸ்டண்ட் மாதிரி தெரியுது அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அப்படிதானா இல்ல என்ன எதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏதோ ஒரு பிளான் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மைண்ட்ல இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக எல்லாமே கூடி வந்தாதானே ஒன்னொன்னா செய்ய முடியும். ஏன்னா எக்கனாமிக்கல் ரீதியா பார்க்கணும், ரெண்டாவது இண்டஸ்ட்ரியலை டெவலப் பண்ணணும், அமெரிக்கால ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஸோ பல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா ரெடி பண்றதுக்கு டைம் வாங்கிட்டு இருக்காரா
அப்படின்ற கேள்விகளும் சிலருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்து அப்படியே நம்ம கிட்ட வந்துட்டோம்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை. இப்போ பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் இருக்கா இல்லையா, அவர் வந்து பார்த்தா 4 நாடுகளோட டூருக்கு வந்து பண்ண போயிருக்கிறார். முதல்ல துருக்கிக்கு போயிருக்கிறாரு, அசர்பைஜானுக்கு போறாரு. ஸோ இது போல நாடுகளுக்கு எல்லாம் போய் ஐயா சாமி அப்படிங்கிற போல போயிருக்காரா இல்ல என்ன எனக்கு தெரியல, நான் அதுக்கு தான் போவாங்க. ஸோ போய் என்ன பண்ணிக்கிறாருன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடா சில முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் டீல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட போறாங்களாமா. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பாகிஸ்தான் அதில் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக இங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகள்ல பாகிஸ்தான் இறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுது, இல்லை என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களா வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ பாகிஸ்தான் எதுக்கோ தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை வந்து பண்ண என்ரிச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க, என்ஹான்ஸ் பண்றாங்க. அதாவது இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை ஆக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகள் இழங்குறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு உதவுறது சீனாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட்மெண்ட் செய்திகள்லாம் வருது. இதுல என்ன வேடிக்கையான ஒரு விஷயம்னா, உதவிகள் சீனா செய்யலாம், ஆனா பணம் அமெரிக்கா கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வியை நம்ம இங்க முன்வைக்கணும். ஏன்னா முதல்ல ஓடி வந்து 1 பில்லியன் கேட்டதுக்கு 2.5 பில்லியனா தூக்கி கொடுத்தது IMF. இப்ப 20 பில்லியன் அடுத்த சில ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டா கொடுக்கறதுக்கு 20 பில்லியன் அளவுக்கான கடன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேர்ல்டு பேங்க்ல ஓடி வந்திருக்கு. இது என்ன இது அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது பாகிஸ்தானுக்கு பணம் வேணும், பணம் கொடுக்கறது அமெரிக்காவா இருக்கு, அந்த பணத்தை வாங்கி பேக்கெட்ல போட்டு செய்யறது சைனாவா இருக்கா? ஸோ இரு நாடுகளும் இணைஞ்சு நம்மளுக்கு எதிராக காய்கள் நகர்த்திட்டு இருக்காங்களா பாகிஸ்தான்ல அப்படின்ற சந்தேகங்கள் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த அமெரிக்காவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தெளிவா தெரியுது. அதாவது எதிரியை கூட நம்பிடலாம், துரோகியை நம்ப கூடாது அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் சீனாங்கிறது எதிர்த்து ஆமா சண்டைதான் பிரச்சனை தான் அப்படிங்கிற நின்றுட்டு இருக்கு. ஆனா இந்த அமெரிக்கா நம்மளுக்கு ஏதோ ஆதரவா சொல்ற மாதிரி சொல்லி பணத்தை மட்டும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல யார் எதிரி யார் துரோகி அப்படிங்கிறத கிளியரா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்படியே நார்த் கொரியா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, நார்த் கொரியால சமீபத்துல ஒரு விபத்து ஆயிடுச்சு. ஷிப் லான்ச் செரமனி அப்போ அந்த ஷிப்பு கவிழ்ந்து வந்துருச்சு. கிம் ஜாங் உன் அவர்கள் பார்வையிட்டு இருக்கும் போதே அது போல நடந்துருச்சு. இதனால ஆத்திரங்கள் அடைஞ்சிருந்தாரு கிம் ஜாங் உன் அவர்கள். நார்மலாவே அந்த மனுஷங்கிட்ட வச்சுட்டோம்னா பயங்கரமான கண்டனங்கள் கண்டிப்புகள் இருக்கும். இப்போ என்னடானா மாசான அரசுல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த ஷிப்யார்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம மாஸ் அரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கும். ஸோ நார்த் கொரியா மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதைங்கிறது மட்டுப்படுத்தும். ஸோ இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துல கிம் ஜாங் அவர்கள் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஷிப்பை ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலைகளை அறிஞ்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதுல என்னன்னா அதிக அளவுல இந்த கப்பல்கள் கட்டுறாங்க, நார்த் கொரியா சைனா ரஷ்யா இவங்கலாம் கட்டுறாங்க அப்படின்னா மிக பெரும் இழப்புகள் பசிபிக் தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அதிக அளவுல இருக்கும். ஏன்னா அவங்களோட ஆளுமே இந்த பகுதியில் பறிபோயிரும் அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏதாவது புஸ்கா செஞ்சிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் யோசனைகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் நார்த் கொரியா எடுக்க போறாங்க. இதனால சவுத் கொரியாவா இருக்கட்டும், ஏன்னா டேரக்டா இம்பாக்ட் ஆக போகுது சவுத் கொரியாவுக்கு தான். ஏன்னா அதிக அளவுல சமீப காலமா ஆயுதங்களை இந்த யூரோப்பியன் நாடுகள் எஜிப்துக்கு இது போல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. விமானங்கள், டேங்குகள், ஆர்ட்லரி, ஹவுசர்ஸ்னு பலதும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க சவுத் கொரியா. ஏன்னா அவங்களோட ஆயுதங்கள் அதிக அளவுல எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. மேபி எதுக்காக அப்படின்ற கேள்விகள் வருது. அதிக அளவுல ஆயுதங்கள் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அதிக அளவுல பண வரப்பு இருக்கும் சவுத் கொரியாவுக்கு. வருது அப்படின்னா போருக்கு தயாராகிறாங்களா? ஏன்னா ஆல்ரெடி மார்ஷல் எல்லாம் கொண்டு வந்த நாடு தானே. அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துலயும் பதட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.